ரிலீஸ்க்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லவே வேண்டாம். ரிலீஸ்க்கான வரவேற்பெல்லாம் எங்கேயோ போயிடும். விடாமுயற்சின்னு ஒரு மொக்க படத்துக்கே அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை கொடுத்த ரசிகர்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுப்பாங்கங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு காட்சியுமே வந்து நீங்கள் கைத்தட்டிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே ஆதிக்க ரவிச்சந்திரன் உருவாக்கின மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதாவது அஜித்தினுடைய அவ்வளவு மேனரிசங்களையும் கொண்டு வந்து கொட்டி ஒரு கதையாக ஒரு லைனை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அஜித்தை வந்து நீங்கள் விதவிதமாக பார்த்து சந்தோஷப்படுங்கிறது தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருக்குது. ஒரு நல்ல அழகான கதையும் அதுக்குள்ளே அவர் இணைச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு சும்மா ஓப்பி அடிக்கிற ஒரு டைரக்டர் கிடையாது. இப்போ மார்க் ஆண்டனிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். அவருடைய ஒரு 4 படம் தான் பண்ணியிருக்காரு இதையும் சேர்த்து. இதில் வந்து 3 படங்கள் ஹிட்டுன்னு இப்பயே சொல்லிடலாமே. அப்படியா? ஆமாம், விடாமல் இதையும் சேர்த்துக்குங்க, குட் பை டாக்லையும் சேர்த்துக்குங்க. நான் அப்படி தான் இது வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன்.